பையன் நல்லா தானே இருந்தாரு, என்ன திடீர்னு இப்படி பிபி லோ ஆயிடுச்சு. பட் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அப்ப வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்தா போதும்ல? இந்த டைம்ல டிராவல் பண்ண கூடாது. பேசாம இங்கே ரூம் எடுத்து தங்க சொல்லுங்க. ஐயா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, வாங்க. காவியா, எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கூட. நீயே நிக்கிற போய. அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்லி அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு நார்மலா தெரியல. இப்படியாவது நம்ம இருக்கிற இடத்த ரேவதி கிட்ட சொல்லிடணும். இவன் நல்லா நடிக்கிறான். ஏய் காவியாடி, ஏய் காவியா எங்க இருக்க, என்னாச்சுடி? ரேவதி இவன் பர்த்டேன்னு போய் சொல்லி ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாண்டி. நெஞ்சு வலின்னு சொல்லி ரூம் எடுத்து படுத்துக்கிட்டோம். காலையில வரைக்கும் வெளியில வர முடியாது போல இருக்கு. இங்க இருந்து தனியா கிளம்பி வர்றது பாசிபிளே இல்ல. நீ எங்க இருக்க? இது ஏதோ ஆபலிபுரம் ரோட்ல இருக்கு. ஒரு டோல் கேட்ட தாண்டினதும் ரைட் வந்துச்சு. ரேவதி இந்த உத்தம வெளியில விட சான்ஸே இல்ல. நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு. அவ லொகேஷனே அனுப்பிட்டாடி. சரி வா போலாம். காவியா வலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா? பிச்சை முத்து வாங்கிட்டு வந்து அந்த டிரால வச்சிருக்கான். இங்கேயே வந்தீங்க, அங்கேயே உட்காருங்க. ரொம்ப நேரம் என்னால அங்க உட்கார முடியல. இடுப்பு கையெல்லாம் வலிக்குது. சார் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அத நான் தான் கேட்கணும். நீ எப்பறம் இங்க வந்த? மனோஜ் சார், அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப அவனுக்கும் ஒய்ஃப்க்கு ஏதோ பிரச்சனையா, அதுக்கு பஞ்சாயத்து பண்ண என்ன கூப்பிட்டுருக்கான். இது ரூம் நம்பர் 103 தானே? டேய், இது 104. சாரி சார், மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீ போய் சொல்ற. அவனுக்கும் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை. அதை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு வந்து பாருங்களேன். வாங்க சார். தீபக் வந்துட்டியாடா? எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க? உங்களுக்கு சரியாயிடுச்சுல? வாங்க வீட்டுக்கு போலாம். பாட்டி பயப்படுவாங்க. நீ ஏன் இங்க வந்த? மாப்ள, லீலாவுக்கு திடீர்னு நெஞ்சு விழுந்துருச்சு. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ சித்திகா. ஆமா காவியா, அம்மாவை பாத்துக்காங்க யாரும் இல்ல. அதான் அப்படியே உன்னை கூட்டிட்டு போலான்னு. நான் உடனே காவியாவை கூட்டிட்டு போனோம். அவசரம் மாப்ள. நீங்க நைட்டு தங்க வைக்க போறீங்கன்னு தெரிஞ்சு நான் காவியாவை அனுப்பியிருக்கவே மாட்டேன். நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் காவியை அழிச்சிட்டு கிளம்புறேன். வரேன் மாப்ள. வா போலாம். தீபக், நான் மனோஜ் இல்லனா செத்துரு வேண்டாம். என் அப்பாவை எதிர்த்து நின்னு வாழ்றதெல்லாம் கஷ்டம். எங்க அப்பா சொல்ற மாதிரி மனோஜ் கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. என்னை எப்படியாவது மனோஜ் கூட கல்யாணம் பண்ணி வச்சிரு. மச்சான், பிரியா இல்லைன்னு எனக்கு வாழ்க்கையே இல்ல மச்சான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். அவளை என்னால மறக்கவே முடியலடா. அவ கூட வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணும்டா. நீ தாண்டா எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். இப்படி எல்லாம் பேசின லவ்வர்ஸா நீங்க? அதுல 2 பேரும் என்ன சொல்லிருக்கீங்க? ஒருத்தரை விட்டு ஒருத்தரால வாழ முடியாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல? பிரியா, அவங்க அவங்களுக்குன்னு பிரைவேட் ஸ்பேஸ் இல்லனா கோவம் வரதான் செய்யும். இப்போ மனோஜ் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணா நல்லாவா இருக்கும்? அவனால இயல்பாவே இருக்க முடியாது. டேய் மனோஜ், நீ தப்பான இன்டென்ஷன்ல எதுவும் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா பிரியா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போறதுனாலதான் அவ பயப்படுறா. அதை உடையாம பாத்துக்கடா. இவன் கேக்கும்போது இவ்ளோ சொல்ற. என்கிட்ட ஒரு நாளாவது சொல்லிருக்கியா? சாரிடா, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். தேங்க்ஸ் தீபக். லைஃப ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த நம்பிக்கைய அப்புறம் விட்டுட்டு நீ எனக்கு புரிய வச்சுட்ட.